வணக்கம் மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளர சனி பகவான் வக்கரகதியில் அமைய செவ்வாய் நேரடி பார்வையாக நிற்க தன் பார்வையாலே குடும்பஸ்தானமான மேஷராசியும் பார்க்க இவருடைய விஷயங்களிலே நமக்கு லாபம் பெருகி தருமா அப்படின்னா லாபத்தின் மூலமாக இலசா தொழிலிலே நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால தனுசு ராசியை சனி பகவானும் செவ்வாயும் குருவும் சேர்ந்து பார்ப்பதனாலே உங்களுக்கு வாழ்க்கையிலே மேன்மேலும் பலமும் நலமும் என்றும் பெருகி நிற்கும் அப்படிங்கிற வார்த்தையை நிதர்சனமாக மெய்ப்பித்து காட்டுவதாக அமைகிறது. தொழிலிலே வளர்ச்சி, குருவின் பார்வை நல்லதொரு பலன், சிநேகம் மூலியமாக வரக்கூடிய சிக்கல்கள், சுக்கிர பகவானும் புத பகவானும் லாபத்தை பார்ப்பதனாலே லாபம், சூரியனும் கேதுவும் 12ஆம் இடமான செலவை பார்ப்பதனாலே கொஞ்சம் செலவு, இப்படி மிக்சடாக இருக்குது. இந்த மிக்சடான ஒரு சூழ்நிலையை லாபம் என்கிற செய்தியை அதிகமாக பெற்று தருவதற்கான வாய்ப்புகளை இந்த சுக்கிர பகவான் கொடுத்ததுனால கிளியர் மைண்ட் செட் இருக்கிறதுனாலையும் இந்த மாதம் உங்களுக்கு நிறைய சக்ஸஸை கொண்டு வந்து சேர்க்கும். செவ்வாயின் 4ஆம் பார்வை உங்கள் லாபஸ்தான தொழில் ஸ்தானத்தில் விழுவதனாலே முயற்சிகளிலே முக்கியமாக ஆட்டோமொபைல் ரிலேட்டட் தொழில்களில் இருப்பவர்களுக்கு கூடுதல் தகவலாக அவர்களுக்கு வாழ்க்கையிலே வளங்கள் நிறைந்திருக்கும் அப்படிங்க தெரிகிறது. இந்த மாதம் விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் வழிபாடு மேன்மேலும் பலத்தையும் நலத்தையும் பெருக்கி தரும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.